நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கப்படும் பொழுதும் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுதும் 3 விதமான ஜனங்களை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அவர்களை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். முதலாவது ஜனம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூக்கிட்டு போகும் பொழுது எருசலேமின் பெண்மணிகளை சந்திக்கிறார். அந்த பெண்மணிகள் இயேசு கிறிஸ்து கொடூர முறையில் தாக்கப்படுவதை பார்த்து அவர் சிலுவையில் தூக்க காட்சியை கண்டு அவர்கள் கதறி அழுறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, வரப்போகிற காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கும். அதனாலதான் நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லிட்டு, பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுகள்னா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்றாரு. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவின் காட்சி வீடியோவை பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அது மேல அவர் விருப்பம் கிடையாது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம கர்த்தரை மேன்மேலும் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறாங்க. 40 நாள் லென்த் டேஸை அவங்க ஆலயத்துக்கு செல்றாங்க, கன்வென்ஷன் மீட்டிங் அட்டன் பண்றாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. ஆனா வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம அந்த வீடியோ காட்சியை பார்த்து கொண்டு கன்வென்ஷன் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அது மேல விருப்பம் கிடையாது. கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்களும் சரி, ஞானும் சரி, இந்த 40 நாள் உபவாச லென்த் டேஸ் இருக்குல்ல, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் எல்லா வசனத்துக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தை தியானித்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டா இல்லையங்கிறது தெரியும். இதப்படி இல்லாம நம்ம என்னதான் உபவாசம் இருந்தாலும் சரி, என்னதான் கன்வென்ஷன் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி, அதுல பிரயோஜனமே இருக்காது. நம்ம இந்த வேத வசனத்தை தியானித்து நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 40 நாள் லென்த் டேஸ்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வாசிக்க மாட்டேன். உங்களுடைய வசனத்துக்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அதன்படி நடப்பேன். உங்களை மேன்மேலும் நான் சிலுவையில் அறைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது ஒரு ஜனங்களை சந்திக்கிறார். என்ன ஜனங்கள்னா, இயேசு கிறிஸ்துக்கு 2 பக்கத்திலையும் திருடர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறாங்க. வலது பக்கத்திலையும் ஒரு திருடன் இருக்கிறாப்புல, இடது பக்கத்திலையும் ஒரு திருடன் இருக்கிறாப்புல. ஒரு திருடன் சொல்றாப்புல, நீர் கிறிஸ்துவானால் என்னையும் ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி ஏளனமாக பேசுறாப்புல. உடனே இன்னொரு திருடன் சொல்றாப்புல, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றாப்புல. நீயும் நானும், அந்த திருடன் சொல்றாப்புல, நீயும் நானும் தப்பு செஞ்சதுனாலதான் சிலுவையில் அரைஞ்சிருக்கோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து எந்தவித தப்பும் செய்யல. ஆனா அவர் இன்னைக்கு சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாப்புல, ஆண்டவரே, உம்முடைய நீ ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னையும் அடியனையும் நினைத்தருள்னு சொல்லி அந்த திருடன் சொல்றாப்புல. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த திருடன் எந்தவித ஞானஸ்நானமும் எடுக்கல, அந்த திருடன் எந்தவித பேப்டிசமும் எதுவுமே எடுக்கல, அவன் எந்தவித கோயிலுக்கும் போனது கிடையாது. ஆனா ரெண்டே அவன் தெரிஞ்சுக்கொண்டான். என்ன தெரிஞ்சுக்கொண்டான் தெரியுமா? நம்ம பக்கத்தில் இருக்கிறது உண்மையான இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே தெய்வங்கிறத தெரிந்து கொண்டாப்புல. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இவர் மட்டும்தான் அளவு பண்ணா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிறது அந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டாப்புல. அதனாலதான் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனி நினைத்தருள்னு சொல்றாப்புல. உடனே அடுத்த செகண்டே, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லுவாப்புல. உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் பாவத்தை விட்டு நாங்கள் மனம் திரும்பி எங்களை நினைத்தருள்னு சொல்லி நம்மளுடைய ஜெபம் இருக்க வேண்டும். சும்மா ஆண்டவரே என்னை நினைத்தருள்னு சொன்னா போதாது. நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசித்து, ஆண்டவரே என்னை நினைத்தருள்னு சொல்லுங்க, நீங்களும் நானும் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். 3வது ஜனங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது 3 விதமான மரியாள்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய தாயார், 2வது அந்த தாயாருடைய சகோதரி பேரும் மரியாளு, 3வது மகதலேனா மரியாளு. இவங்க 3 பேர் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து போகும் பொழுது தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போனாரு. யோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொன்னாப்ல. மரியாளை பார்த்து, அதோ உன் மகன் என்று சொல்லினாப்ல.
அந்த நமக்காக தான் ஜீவனே கொடுத்தாரு. ஆனா கடைசியில போகும்போது தான் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செஞ்சுக்கிட்டு போனாரு. இன்னைக்கு நம்ம அந்த 3 பேர்பட்ட ஜனங்கள் மத்தியில நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? அதன்படி இருக்கிறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். இந்த உலகத்துல உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.